மகா கந்தசஷ்டி விரதத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது எப்போலேருந்து கொண்டாடப்படுது, எதனால் கொண்டாடப்படுது, அதே மாதிரி அதோடைய வரலாற்று பின்னணி என்ன என்கிறதை பற்றி இப்போது பார்ப்போம். சூரபத்மனை கொன்ற ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி திதியை கொண்டாடுவதிலிருந்து தொடங்கியது தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம். அதாவது சூரபத்மன்கிறது ஒரு மிக கொடிய அசுரன். அவனோட சேர்ந்து நிறைய அசுரன்களும் தேவர்களை கடும் துன்பத்திற்கு ஆளாக்கினர். அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் அதிலிருந்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக சிவபெருமானை நோக்கி தேவர்கள் வேண்டினர். அதனால் சிவபெருமான் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப சிவபெருமானுடைய மூலாதார சக்தியான முருகன் தேவர்களை காக்க ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி திதியில் சூரபத்மனையும் மற்ற அசுரர்களையும் அழித்து தேவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த நிகழ்வின் நினைவாகவே 6 நாட்களுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். அதேபோல் எவர் ஒருவர் மகா கந்தசஷ்டி விரதத்தை உண்மையாக கடைபிடித்து முருகனிடம் வேண்டுதல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டியதை வேண்டியபடியே செய்து அருள் புரிவார் நம் முருகப்பெருமான்.